நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே. எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? ராசனா 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 ராசனோய் நம்ம 2 பேருக்கு பயந்துட்டு வீட்டை கொண்டு போய் பக்கத்து தெருவில் வச்சுட்டான். டேய், நான் யாருன்னு நினைச்சேடா. ராசனா ராசன்னா ராசண்ண வெள்ளா கோயில் போயிருக்கிறாரு. என்ன விஷயம்? அண்ணனா? யார் அண்ணன்? யார் அண்ணனாவா? ஆனா இல்லைங்க, ஒரு ஆடு ஒன்று வாங்கணும். ராசன் வந்தால் சௌரியமாக இருக்கு. சரி, நான் போயிட்டு வா. யோ வா, எங்க போற? ஏய், எங்களெல்லாம் பார்த்தா மனுஷாட்டு தெரியலையாக்கு. ஆர்தேசி நாயே, வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ. சைட்டா நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் தான் பேசுவீங்களா? 2 கிலோமீட்டருக்கு அந்த நல்லா இருந்து ராசன்னான்ட்டு ஏழை முட்டு வர. வா. அது அப்படி இல்லைங்கண்ணா, ராசன்னா இருந்தா ஏதோ கொஞ்சம் குட்டி கிட்டி குறைச்சி கொடுப்பாருங்க. நீங்க யாருன்னே தெரியல. எந்த ஊருக்காருங்க நீங்க? நானா? சரியில்லையே, பேசாம போயிடலாம்னு நினைக்கிறேன். நானா? ஆமா, பூதப்பாடி. லூசு மூதேவி, பூதப்பாடியா? என்ன தட்டுக்கிட்டு இருக்கையோட போற? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ் போலாம் நின்று இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. அதுக்கு எதுக்கு இந்த முறை முறைச்ச? நானே பயந்துட்டேன். இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என்ன கிளம்பிட்டேன்? பயங்கர கோவக்காரனா இருப்பானோ? எங்க குடிக்க போறானா? போ. ஸ்டைல் சாண்டு பார்த்து வா. அதெல்லாம் தொடாதங்க, வா. அது 5000. சேவடன் எங்க போனா? டே சேவடா, ஏய் வேண்டா, ஞானத்துக்கு முக்குற. இங்க வா. வந்துட வேண்டியது சும்மா. எவனோ ஒரு சைட் ஸ்டாண்ட் மாதிரியே நிக்கிறேன். எவனும் தெரியல. கத்த வேண்டியது பந்தா பண்ணிக்கிட்டு. அட உன்னத்தா அடக்க 6 மாதம் வந்து தொலைஞ்சிரு. சரி, எவனும் படத்தை வந்தா போது பந்தா பண்ணிக்கிட்டு கத்துன்னு கத்த வேண்டியது. செவ்வளவு திருப்புது வரப்போம். இருக்கிற கத்து நானும் பார்த்துட்டேன். வந்தா பண்ணி தெரியல, நானும் பார்த்துட்டேங்க. வேண்டா, யாராவ வந்தா பண்ணிட்டு திட்டிட்டு இருக்கேன். என்ன வரவும் போறோம்ல நீ? எதுக்குடா படிச்ச? நீ ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படா பேச? ஏய், இங்க யாரவன் ஊரா பைண்டானா? போலிங் கிடக்குறேன் பாரு. போடு போடு போடு. அந்த பயம் இருக்கு. என்ன என்ன விஷயம் அதை சொல்லு. குட்டி வேணுமாமா? என்ன குட்டி? நல்ல குட்டியா ஒண்ணு காமிச்சிரு. சரி வா. என்ன குட்டி வேணே? என்ன குட்டி வேணே? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியா? ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி என்ன பார்த்தா நக்கல தெரியுதா? என்ன குட்டி வேணா ஆட்டுக்குட்டின்ற? ஓ, கூட்டு வந்தில. ஓ, கரெக்டா தான் சொல்லி தொலையாடா. நான் ஆட்டுக்குட்டி வேணும்னா அதானே சொல்ல முடியும். அவன் மறுபடியும் என்னதான்டா அடிப்பான். மரியாதையா வந்துரு. திருட்டாங்கி போகாத. திருட்டாங்கி போனது தான் நடக்கும். ஓ,
சட்டியில் இதே கலந்து போச்சு. இதா குட்டி பாரு, எந்த குட்டி வேணுமோ பிடிச்சிருக்குன்னு பாரு. ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாயிர வேண்டியது. ஆனா எனக்கு 1500 ரூபாய்க்கு எந்த குட்டி கொடுத்தாலும் ஓகே தானே. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. நீ தானே கொண்டு வந்த, நீயே டீல் பண்ணு. ஏண்டா 1500 எவனா குட்டி கொடுப்பானடா? அண்ணா எங்க ஊர்ல வராங்க வெள்ளாங்கோலிங்க 1240 தான் கணப்புங்கிட்ட. நான் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா சொன்னாங்க கூட்ட. குட்டி தானே வேணும்? ஆமாங்க பணம் தரேன். அண்ணா கெடா குட்டி தாங்க. இது பாரு, ரெண்டு குட்டி தான். ரெண்டு இதுன்னு பாரு. அண்ணா இது குழந்தை குட்டிங்க. என்னென்ன இருக்கிற காசுக்கு என்ன கடா குட்டியை கொடுப்பாங்க பெருசா 5 கிலோல? பணத்தை எடுமத. சரி அதே எடுத்துக்கிறேன். அண்ணா 150 அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. என்னது இது? டேய் நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா? போடா ஐயன் நாளா எடுத்து போடுறா போடா. 150ங்க. பாக்கி 1350. 1350. நான் அதை நாளைக்கு வந்து வாங்கிக்கணும். எங்க ஊர்ல 150 ரூபாய் யாரா குட்டி தராங்க? என்னன்னா பேசுறீங்க? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் பண்ணுவோம். 150 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் 2 நாள் கழிச்சு கொடுப்போம். 2 நாள் கழிச்சு கொடுப்பீங்களா? மீதி 1350 ரூபாய்க்கு நான் வண்டி எடுத்துட்டு உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வரோன்னு. ஆமாங்கண்ணா எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான் வழக்கம். எந்த ஊர்ல இருந்தா வரீங்க? எல்லாம் கோயிலுங்கண்ணா. ஏண்டா கொட்டாம்பளை புடிச்சு வந்திருக்கேன் பைத்தியம் புடிச்ச நாயே. எங்கடா உன் நெல்லு? இந்த 150 ரூபாய்க்காக தான் என்னை காலையில இருந்து அவன்கிட்ட அடி வாங்க விட்டியாடா? காலங்காத்தாலே வந்து ஏன்டா உயிரை வாங்குறீங்க? ஏன்டா உயிரை வாங்குறீங்க? போடா போதில்ல. 150 ரூபாய் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. குட்டி வாங்குற சட்டி வாங்குறேங்க. எங்க போறீங்கன்னு கேட்டாலும் உதைக்கிறான், கேட்காட்டாலும் உதைக்கிறான். ஓய் ஒண்டி புலி, உன்னை ஒரு நாளைக்கு மார்கழி வாங்கி உன்னை நொண்டி புலி ஆக்கல. என் பேர் வெளியே தேவையில்லை. ஐடியா அண்ணா ஐடியா நல்லா வாங்கிட்டுங்க. நம்ம ஏரியாவிலேயே வந்து உயிர் எடுக்கிறானே, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்?